Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டப வளாகத்தில் தற்காலிகமாக நிர்மாணிக்கப்பட்டிருந்த கட்டடம் ஒன்றில் இன்று முற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தினால் அந்த கட்டடம் முழுமையாக சேதமாகியுள்ளது. கட்டடத்திற்குள் கசிந்த பெட்ரோலினாலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். புதிய படைப்பாளர்கள் ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சி மற்றும் போட்டி கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இன்று முற்பகல் ஆரம்பமானது. இந்த கண்காட்சி ஆரம்பமாகி சுமார் 30 நிமிடங்களின் பின்னர் பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த தற்காலிக கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. மாநாட்டு மண்டபம் புனரமைக்கப்பட்ட காலப்பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக தற்காலிகமாக இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் போது ஊடக மத்திய நிலையமாக இந்த கட்டடம் பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு ஏற்பட்ட தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மாநாட்டு மண்டப ஊழியர்கள் எடுத்த போதிலும் அது வெற்றி அளிக்கவில்லை. அதன் பின்னர் 2 தீயணைப்பு வாகனங்களும் 6 நீர்த்தாங்கிகளும் தீயணைப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டன. இவ்வாறு ஏற்பட்ட தீ பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏனைய பகுதிகளுக்கு பரவாத வகையிலான முயற்சிகளை தீயணைப்பு பிரிவினர் முன்னெடுத்தனர். நாம் அந்த சந்தர்ப்பத்தில் வெளியில் நின்று கொண்டிருந்தோம். கட்டடத்துக்கு உள்ளே இருந்து புகை வெளியேறியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த புகை ஏற்பட்ட 30 செகண்ட்கள் கூட ஆகவில்லை, தீ பரவ தொடங்கியது. வயரின் தரத்தை கண்டறியக்கூடிய ஒரு புதிய படைப்பொன்றை நான் காட்சிப்படுத்தியிருந்தேன். நான் அதற்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொண்டிருந்தேன். இந்த கட்டிடத்தில் முறையாக மின்சார கட்டமைப்பு இல்லை என்பதை எனது இயந்திரத்தினூடாக காணக்கூடியதாக இருந்தது. இந்த மின்சார கட்டமைப்பு தரமில்லை என்பதை நான் அந்த இடத்தில் இருந்த பலரிடமும் கூறினேன். தீயினால் சேதமடைந்த கட்டடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பல புதிய படைப்புகள் தீக்கிரையாகின. நாம் குறித்த இடத்துக்கு வருகை தருகின்ற போது தீ பரவி இருந்தது. எனினும் தீ ஏற்பட்ட கட்டடத்தை தவிர ஏனைய அனைத்து கட்டடங்களையும் எம்மால் தீ பரவாத வகையில் பாதுகாத்துக் கொள்ள முடிந்தது. இரசாயன பகுப்பாய்வாளர்கள் மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு ஆகியோர் இணைந்து இந்த சம்பவம் தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எலக்ட்ரிக் ஹைபிரிட் பெட்ரோலியம் புவர் என்ற பெயரில் 121வது கூடத்தில் ஒரு கண்காட்சி நடத்தப்பட்டது. குறித்த பகுதியில் எரிபொருளினால் இயங்கக்கூடிய அடுப்பொன்று இருந்தது. அதனை 11:15 அளவில் செயற்படுத்த முற்பட்ட வேளையில் அங்கு ஏற்பட்டிருந்த பெட்ரோல் கசிவினால் அங்கு தீ பரவ ஆரம்பித்தது. குறித்த அடுப்பின் குழாயில் ஏற்பட்டிருந்த எண்ணெய் கசிவே இந்த தீ விபத்திற்கான காரணமாக அமைந்துள்ளதென முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பான தகவல் அறிந்த ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க சம்பவ இடத்திற்கு வருகை தந்தார். இது தற்காலிகமாக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கட்டடமாகும். பிரதான மண்டபத்தில் நிர்மாணிக்கின்றமை அடுத்து இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டது. இதுவரை காலமும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை. இந்த சம்பவத்திற்கு பிற்புலத்தில் ஏதேனும் விடயங்கள் காணப்படுமாயின் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் ஆராய்ந்து அதனை நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம். இந்த தீயினால் புதிய படைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து ஆராய்ந்து அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தொழில்நுட்ப ஆய்வு மற்றும் அணுசக்தி அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். அனைத்து அரச நிறுவனங்களிலும் உள்ளக தீயணைப்பு சிலிண்டர்கள் வைக்கப்பட்டு அவற்றின் மீது நம்பிக்கையும் காணப்படும்.
எனினும் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் ஆகியவற்றை கொண்டு இந்த கட்டடத்தை நாம் நிர்மாணித்திருந்தோம். தற்போது கண்காட்சி நடத்தப்படுகின்றது. விருது வழங்குகின்றமை குறித்து நாம் நாளை அறிவிக்க உள்ளோம்.